English Vet Tech videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் தீவன தட்டையை பயன்படுத்தி சைலேஜ் 2 விதமான முறைகளில் செஞ்சுருந்தோம். இந்த 2 விதமான முறைகளில் ஒரு முறை அதாவது பேரலை கொண்டு பயன்படுத்தின முறை வெற்றிகரமாக இருந்தது. அதே நேரத்தில் சாக்கு பைகளை கொண்டு செஞ்ச முறை வந்துட்டு ரொம்பவே ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தது. இது எதனால் இந்த ஃபெயிலியர் நடந்திருக்கு, இதுக்கும் உள்ள நடந்த வித்தியாசங்கள் என்ன, இதில் என்னென்ன தப்புகள் செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சைலேஜ் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்க, இந்த தப்பை செய்யாமல் இருக்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா முதல்ல பார்க்கும்போது தட்டையை எப்படி தேர்வு செய்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்ம தீவன பொருட்களை வந்துட்டு ரொம்ப முத்தலில் விட்டு அதை வந்துட்டு சைலேஜுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். அதாவது 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தட்டை அப்படின்னா அதோட தண்டோட இலசு தன்மை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான தன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சைலேஜுக்கு கட்டிங் பண்ணக்கூடிய நேரத்தில் வயலில் வந்துட்டு முன்கூட்டியே தண்ணி கட்டுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா தரையில் இருக்கக்கூடிய அடி ஈரம் தட்டை சிலுசிலுப்பாக இருக்கும். ஸோ அதோட ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம கட்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த தட்டையோட ஈரத்தன்மைன்னு பார்க்கும்போது 50லேருந்து ஒரு 60%, 65% இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சரியான பர்மெண்டேஷன் ஆகாது. அதே நேரத்தில் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஸோ ஈரத்தன்மை முடிஞ்சளவுக்கு குறைவானதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது கட்டிங். இந்த கட்டிங் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் உப்பு தண்ணி சரியாக பர்மெண்டேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக தெளிப்போம். அதே நேரத்தில் உப்பு தண்ணி இருக்கக்கூடிய தீவன பொருட்களை மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறோம். இதில் நம்ம செய்யக்கூடிய தப்புன்னு பார்க்கும்போது நார்மலாக வந்துட்டு பாலித்தீன் கவரில் வச்சுட்டு நம்ம உப்பு தண்ணி தெளிக்கும் போது இதில் தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி தட்டையில் இருக்கக்கூடிய ஈரமே வெளியில் போகும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளும் உப்பு தண்ணி கூடுதலாக சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் கூடுதலாக போயிட்டாலோ அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கீழே இறங்கும் போது நமக்கு ட்ரைன் ஆக முடியாமல் அதில் வந்துட்டு கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு பெரும்பாலும் செய்யக்கூடியதில் உப்பு தண்ணி தெளிக்கிறவங்க எல்லாமே சிமெண்ட் தொட்டி இந்த போல் தொட்டி வந்துட்டு செஞ்சு சைலேஜ் ரெடி பண்ணுவாங்க. அவங்க தான் வந்துட்டு அதில் உப்பு தண்ணி தெளிச்சிட்ருப்பாங்க. பாலித்தீன் கவர்லேயும் ஒரு சிலர் தெளிக்கிறாங்க, ஆனால் அது வந்துட்டு சரியான மெத்தடாக இருக்காதுன்றதை நான் நம்புகிறேன். சாக்கு பைகளை பயன்படுத்தி செஞ்ச மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு தண்ணி தெளிச்சுன்னு தான் செஞ்சுருந்தேன், தெளிக்காமையும் தான் செஞ்சுருந்தேன். ஆனால் அதில் இருக்கக்கூடியது கெட்டு போயிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர் வந்துட்டு நார்மல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு இழுக்கக்கூடிய காற்றுகளை வச்சு நம்ம சக் பண்ணியிருந்தோம். நம்ம காலில் அழுத்தக்கூடிய அழுத்தம் அந்த அளவுக்கு மூல முடுக்கில் சாக்கில் வந்துட்டு போய் சேரலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாக்கு பைகளில் இருக்கக்கூடிய ஓரங்களில் நமக்கு சரியாக ஃபில் ஆகாததுனால அதுலேயும் ஒரு சில வெற்றிடங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதில் சக் பண்ணி எடுக்க முடியல. நம்ம கொடுக்கக்கூடிய வேக்கம் கிளீனர்னால் அதிகப்படியான ஏரை இழுக்க முடியாததுனால அதே நேரத்தில் உள்ளார ஒரு சில காற்றுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஸோ இதனாலேயும் கூட கெட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இதே வந்துட்டு பேரல் நம்ம போடும்போது அது வந்துட்டு மேலே ஏறி நல்லாவே மிதித்தேன். அது மிதிக்கிற பட்சத்தில் உள்ளுக்குள்ளே எந்த ஒரு காற்றோட்டமும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பேரலில் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் ஏன் மேல் பகுதி நமக்கு லேசாக புழு வச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணலாம். அது ஏன்னு கேட்கும்போது நமக்கு மணல் பகுதியை ஒட்டின மாதிரி ஒரு வாப்பாடு பேரலை சுற்றி இருக்குது. அந்த பேரலை சுற்றி இருக்கக்கூடிய வாப்பாட்டு வழியாக காற்று லீக் ஆகும்போது அதனால் அந்த தன்மை உருவாகி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு ஆழத்துக்கு கீழே நான் தட்டை ரொம்பவே சூப்பராக தங்க நேரத்தில் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் அந்த பேரலில் போட்டிருக்கக்கூடிய தட்டைகளை நான் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள்லேருந்து ஒரு 60 நாளைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தட்டை தான். தட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருந்தது. அதே நேரத்தில் ஈரப்பதமும் கரெக்டாக இருந்தது. நான் அதில் வந்துட்டு உப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். ஆனால் அது உப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருந்ததுமே எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா உப்பு தண்ணி நான் தெளித்தது தான் காரணம் அது கெட்டு போகிறதுக்கு அப்படின்னா. இப்போ இதில் உப்பு தண்ணி நான் தெளிச்சிருக்கேன், ஆனால் அதில் கெட்டு போக கிடையாது. உப்பு தண்ணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி, சைலேஜ் தண்ணி எல்லாமே அதோட ஜூஸ் எல்லாமே கீழே பேரலில் ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு நின்னதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ உப்பு தண்ணி தெளித்ததுனால கெட்டு போக கிடையாது. அதுக்கு சரியான வேக்கம் கிளீனரை போட்டு ஏரை புல் பண்ணி எடுக்காததான் காரணம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதே போல் எனக்கு பலதரப்பட்ட குறைகள் அதில் தோணுச்சு. அடுத்ததாக செய்யக்கூடியதில் இந்த குறைகளை எல்லாமே நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை. இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட தீவனப்புல் இருந்ததுனால தீவனப் பொருட்களை கொண்டு பலவிதமான சாம்பலை உருவாக்கி பார்த்தோம். இதில் பலவிதமான யோசனைகள் எனக்கும் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த யோசனைகளை பயன்படுத்தி அடுத்ததாக வரக்கூடியதில் மக்காச்சோளத்தை சைலேஜ் செய்ய போகிறோம்.
இதில் பெரிய பெரிய பங்கர்ஸ் வந்துட்டு செய்ய போகிறோம். செஞ்சு அதில் பலவிதமான சாம்பிள் எடுக்க போகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம குறைவான செலவில் எப்படி சைலேஜ் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.